ஹாய் கைஸ், வணக்கம். அனைத்து நல்லவர்களுக்கும் ஆர்விஎஸ் டிசைன்ஸ் ரெஜினா சார்பாக வணக்கம். இன்றைக்கி எப்படி ஒரு ஸ்லீவ் வந்து மெஷர்மெண்ட் எடுக்கிறது அப்புறம் கட்டிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஸ்லீவில் வந்து மொத்தமாக 3 மெஷர்மெண்ட்டு தான். அளவு ப்ளவுஸ் வச்சு எடுக்கையில் இது வந்து அகலம் 1, இந்த இடத்தையும் மார்க்கிங் பண்ணணும். அகலம் 2, இது வந்து நீளம். இந்த அளவு மட்டும்தான் நமக்கு வந்து தேவைப்படும். திரும்ப சொல்கிறேன், இந்த இடத்துல வந்து அகலம் 1, இது வந்து அகலம் 2, அதுக்கப்புறம் வந்து நீளம். இந்த 3 அளவு மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். இதை வந்து எப்படி நம்ம கட்டிங் பண்ணுறதுன்னு பார்க்குறேன். அகலம் 1 வந்து 6 இன்ச்சு, இந்த இடத்துல வந்து 7.5, இந்த இடத்துல வந்து 7 இன்ச். பாருங்கள், இப்போ ஸ்லீவ் லென்த்து ஆல்ரெடி வந்து நீளத்தை இந்த இடத்த வந்து நீளமாக நம்ம மெஷர் பண்ணுவோம். ஒரு பேப்பரில் நான் கட்டிங் பண்ணி சொல்லித்தரேன். எப்போவுமே வந்து இந்த ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட் பக்கம் தான் இருக்கணும், இந்த க்ளோஸ் ஆன பக்கம் தான். நான் ஒரு ஸ்லீவ் எப்படி கட்டிங் பண்ணுறதுன்னு தான் நான் சொல்கிறேன். நான் 2 பார்ட்டாக இப்படி போட்டிருக்கிறேன். நீங்கள் பாருங்கள், நீளம் வந்து 7 இன்ச்சு வந்துச்சா. எப்போவுமே தையலுக்காக இந்த இடத்துல வந்து நம்ம தையலுக்காக மடித்து தைக்கிறதுக்கு எப்போவுமே 1 இன்ச்சு தேவைப்படும். நம்ம தையல் விடுறதுக்கு வந்து 1/2 இன்ச்சு, இங்கே மடித்து தைக்கிறதுக்கு வந்து 1 இன்ச்சு தேவைப்படும். இந்த இடத்துல வந்து நீளம் இங்கே 1 இன்ச்சு வந்து நான் விட்டுட்டேன், ஆல்ரெடி 1 இன்ச்சு வந்து விட்டுட்டேன். இந்த இடத்துல வந்து நீளம் வந்து 7னா 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து 1/2 இன்ச்சு. அகலம் 1 வந்து என்ன திரும்ப சொன்னேன், திரும்பவும் பாருங்கள். அகலம் 1 வந்து 6 இன்ச், கரெக்டாக 6 இன்ச்சு மார்க் பண்ணிட்டோம். இந்த இடத்துல கோடு போட்டிருக்கிற இடத்துல வந்து 7.5 வந்துச்சு. ஆனால் 7.5ன்னு வந்து அந்த மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம எடுத்துக்கிற கூடாது. ஏனென்றால் இந்த இடத்துல 6.5 வருது, இந்த இடத்துல 7.5 வந்துச்சுன்னா கையில் இந்த இடத்துல லூஸ் வர்றதுக்கு காரணமே வந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா போனால் லூஸ் வரும். அப்போ 6னா இந்த இடத்துல வந்து 7 தான் இருக்கணும். அதாவது நார்மல் ஹேண்டுக்கு சொல்கிறேன், ஒரு 7 தான் இருக்கணும். அப்போ இந்த மெஷர்மெண்ட்டை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடணும். இந்த இடத்துல வந்து அகலம் 1 6னா இந்த இடத்துல 1 இன்ச்சு தான் ப்ளஸில் இருக்கணும். அப்புறம் வந்து நீளத்தை மென்ஷன் பண்ணி தான் நம்ம வந்து எப்போவுமே வந்து இந்த பெண்டிங் அளவு வந்து மார்க்கிங் பண்ணணும். இந்த இடத்துல 7 இருக்கா, 7னா இந்த இடத்துல 3.5, 7னா இந்த இடத்துல 3.5. ஓகேவா? சரி, நான் இதை ஜாயின் பண்ணிவிட்டு திருப்பி இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட போகிறேன். ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டு இந்த இடத்துல வந்து லைட்டாக ஒரு பெண்டு கொடுத்து இப்போ வந்து ஸ்லீவ் வந்துருச்சு. நமக்கு இந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்காக ஒரு 3 தையல் விடுவோம்ல ஸ்லீவில் எப்போவுமே, அதுக்காக ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துட்டேன். அதே சேம் 2 இன்ச்சு. ஓகேவா கைஸ்? இதுதான் வந்து ஸ்லீவ். இது வந்து அகலம் 1, இந்த இடம் வந்து அகலம் 2, இந்த இடம் வந்து நீளம். ஓகேவா? திரும்பவும் சொல்கிறேன், நீளத்திலிருந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா, நீளத்தை விட 1/2 இன்ச்சு இங்கே தையலுக்கு எக்ஸ்ட்ரா விடணும். அகலத்தை வந்து அப்படியே எடுத்துக்கிட்டோம். அகலம் வந்து 6 இன்ச்சு வந்துச்சா, 6 இன்ச்சு. அப்போ வந்து ப்ளவுஸில் அளவு எடுத்து பார்க்கல வந்து 7.5 வருது இந்த இடத்துல. ஆனால் 7.5 நம்ம வைக்கக்கூடாது, 7 தான் வைக்கணும். 7லேருந்து நீளத்துலேருந்து பாதி இந்த பெண்டிங் கை வந்து ஒரு வளைவு வருது. இங்கே பாருங்கள், இந்த ப்ளவுஸில் வந்து ஒரு வளைவு வருதா, இந்த வளைவுக்காக வந்து இந்த இடத்துல 3.5, அதாவது எப்போவுமே நீளத்தில் பாதி வந்து 3.5 வைக்கணும். ஓகேவா கைஸ்? இது புரியுதா? புரியலைன்னா திரும்பவும் ஏதாவது கமெண்ட்ஸில் கேளுங்க, உங்களுக்கு வந்து திரும்பவும் சொல்கிறேன். ஆனால் எல்லா ப்ளவுஸுக்குமே வந்து இந்த இடத்துல பெண்டிங் பாதியெல்லாம் வைக்கணுமாங்கிறது கிடையாது. நான் அடுத்த கிளாஸில் இதை பற்றி நான் சொல்கிறேன். ஓகே கைஸ், பாய்.